ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிற ஆர்டிஸ்ட்டை யார் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஆக்ட்ரஸான்னு சொல்கிறதா இல்லை இன்டர்நெட் பர்சனாலிட்டின்னு சொல்கிறதா அப்படின்றது தெரியல. ஸோ எப்படியோ வச்சுக்கோங்க. பட் இவங்களோட பேர் கெமி. ஸோ வைஷாலி கெமி அப்படின்னு நினைக்கிறேன், மிர்ச்சி கெமி அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து விஜய் டிவியில் குக் வித் கோமாளி அப்படின்ற ஒரு ஷோ மூலமாக தான் எனக்கு தெரியும். ஸோ அதுக்கு முன்னாடியே மேபி ஃபேமஸாக இருந்திருப்பாங்க, இன்டர்நெட்லேயும் வந்து ஃபேமஸாக இருக்காங்க. பட்டு எனக்கு குக் வித் கோமாளி மூலமாக தான் தெரியும். உங்களுக்கு எப்போ தெரியும் அப்படின்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பார்ப்போம். இப்போது சமீப காலமாக அவங்க போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோஸ் அண்ட் பிக்சர்ஸ் எல்லாமே பார்த்தா நடிகைகளுக்கு ஈக்குவலாக டஃப் கொடுக்குற மாதிரியான ஒரு கவர்ச்சி. ஸோ பிக்கினி, ஃபுல் அண்ட் ஃபுல் பிக்கினி. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய இடை அழகு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு வைடான லாங்கான கொழு இடை அழகு, அதில் சூப்பராக டீப்பாக க்ளீனாக வச்சுருக்கக்கூடிய தொப்புள் அழகு. ஸோ அதை அடிக்கடி காட்டி அவங்களுடைய இன்ஸ்டாவில் பண்ணக்கூடிய கவர்ச்சியான ஷூட்டும் சரி, ரீல்ஸும் சரி, ஒரு ட்ரெண்டிங்லேயே இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் ஆக்சுவலாக குக் வித் கோமாளி பார்க்கும்போது இவங்க வந்து ஏதோ ஒரு ஆம்பளை வந்து பொம்பளை வேஷம் போட்டுட்டு வந்திருக்கான் போல் அப்படின்னு சொல்லி தான் நினச்சேன். தப்பு தான், பட் ஸ்டில் அது அப்படி தான் நினச்சேன். ஸோ அந்த மாதிரி ஒரு இந்த புகழ் வந்து பொம்பளை வேஷம் போட்டு வரான் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு ஆள் யாரோ வேஷம் போட்டு வராங்க அப்படின்றது தான் நான் நினச்சேன். அதுக்கப்புறம் தான் பார்த்தா தெரியுது அவங்க வந்து ஆக்சுவலாக ஒரு லேடி அப்படின்னு. ஸோ இவங்களுக்கு வந்து 29 வயசாகுது. எந்த இதுலேயுமே வந்து இவங்க ஆக்சுவலாக எந்த படத்துலையுமே நடிக்கலை. ஃபேமஸ் ஆனது வந்து குக் வித் கோமாளியில் தான். அதுக்கு முன்னாடி வந்து பிக் பாஸ் தமிழ் 9 கண்டஸ்டண்ட்டாக வந்திருக்காங்க போல். ஸோ அதுக்கப்புறம் சீசன் 5 அவங்களுடைய இது இருந்திருக்கு. ஸோ 29 வயசாகுது. ரேடியோ மிர்ச்சியில் அவங்களுடைய இதை ஸ்டார்ட் பண்ணுறாங்க, கரியரை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது மூலமாக படிப்படியாக பிக் பாஸ், குக் வித் கோமாளி அப்படின்னு சொல்லி அவங்களுடைய லைஃப் போயிட்டுருக்குது. இப்போ ஆங்கரிங் அண்ட் மாடலிங் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ அவங்க நல்ல டான்ஸ் ஆடக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியுது. ஸோ இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியதுலேயே வந்து இந்த இடுப்பு கவர்ச்சிலாம் தேவையே இல்லை. பட் ஸ்டில் இன்ஸ்டாகிராமோடைய அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அதன் மூலமாக இடை அழகு கவர்ச்சியை காட்டி தன்னுடைய இன்ஸ்டா ஃபாலோவர்ஸோடைய கவுண்ட்டை வந்து வெறித்தனமாக ஏற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ மேபி அடுத்து கூடிய சீக்கிரமே அந்த சப்ஸ்கிரிப்ஷன் கண்டென்ட் போடுவாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாம். ஸோ ஆனால் இவங்க வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கிறாங்கப்பா. பக்கத்தில் இருக்கிற அந்த பொண்ணை பார்க்கும்போது தான் தெரியுது இவங்க எவ்வளோ பிரம்மாண்டம் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி பயங்கர பிரம்மாண்டமான ஒரு உருவம், பிரம்மாண்டமான ஒரு கவர்ச்சியும் கூட. ஸோ அந்த கவர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி பிக்னி போட்டு தன்னுடைய இன்ஸ்டா ஃபாலோவர்ஸை வந்து குஷி பத்துறதுல ரொம்பவே குறியாக இருக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ இதுதான் வந்து எனக்கு இதன் மூலமாக தான், இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் நான் ஆக்சுவலாக இந்த வீடியோ பண்ணணுன்னு தோணுச்சு. ஸோ இதில் வந்து ஏதோ கொரியன் டூர் போயிருக்காங்க. அந்த இடத்துல இந்த மாதிரி சட்டையை கட்டிட்டு ஆடிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஆள் வந்து நடுவில் உட்காந்துக்கிட்டு ஒரு ஆட்டம். ஸோ இதை பார்க்கும்போது நம்ம மைண்டு அங்கெங்கேயோ போகுதே வடிவேலு சொல்கிற மாதிரி தான் வந்து இருக்குது. ஸோ உங்கள் மைண்டும் அங்கே தான் போகுதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். யாரும் நடிக்காதீங்க, கமெண்ட் செக்ஷனில் கரெக்டாக சொல்லுங்கள். ஸோ இந்த ஆங்கர் கெமி இவங்களுடைய கவர்ச்சியை பற்றி, இவங்களுடைய பிக்னி கவர்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ இந்த ஷார்ட்டை பார்த்தீங்களா, வெறித்தனமாக இருக்குப்பா. நடிகைகளே வந்து தயங்கக்கூடிய ஷார்ட்ஸு கவர்ச்சியெல்லாம் வந்து இவங்க பண்ணிகிட்ருக்குறாங்க. மேபி சினிமா சான்ஸுக்காக எதை ட்ரை பண்ணுறாங்களான்னு தெரியல, பார்ப்போம். ஸோ இவங்களை பற்றி, இவங்களுடைய கவர்ச்சியை பற்றி உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி வேறு ஏதாவது ஆங்கரை பற்றி போடணும், லாஸ்ட்டாக போட்டால் மீனான ஆக்டர்ஸ் வீடியோ இருக்குது இல்லையா, ஸோ அது மாதிரி வின்டேஜ் நடிகைகள் வேறு யாராவது பற்றி போடணுன்னா கமெண்ட் செக்ஷனில் உங்களோட நேமை மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கூடிய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு ஜாயின் பண்ணுங்கள். ஃபாலோ தட்டிட்டு அதில் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதன் மூலமாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான கண்டென்ட் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேண்டசி ஸ்டோரிஸ், நடிகைகளோட ஃபேண்டசி ஸ்டோரிஸ், ஸ்னேகா அண்ணி, நயன்தாரா டீச்சர், நிவேதா டீச்சர் அப்படின்னு சொல்லி பல நடிகைகளுடைய ஃபேண்டசி ஸ்டோரி இருக்கும். இப்போ கரண்ட்டாக பொண்டாட்டி சீரீஸில் கீர்த்தி சுரேஷ் ப்ளஸ் வந்து 4 நண்பர்கள் மாற்றி பண்ணக்கூடிய அந்த ஃபேண்டசி ஸ்டோரிஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சப்ஸ்கிரிப்ஷன் கண்டென்ட்டு ஒர்த்தாக இருக்கும், ட்ரை பண்ணுங்கள். ஜஸ்ட் 180 rupees தான் ஒரு மாதம் ஃபுல்லாகவே. அன்லிமிட்டடாக நீங்கள் வந்து வீடியோஸை எப்போ வேணால் பார்த்து வீக்கெண்டில் பண்ணணும், ஃப்ரீயாக வேசன்லாம் வச்சுட்டு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.